பரிசுத்தத்தோடு ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் தன் வார்த்தையின் அறிக்கையின் மேல் அவனுக்கே நம்பிக்கை இருக்கும். ஏன்னா என் சொந்த பலத்தினால இதை நான் பேசல, என்னை பலப்படுத்தின, என்னை அபிஷேகித்த, எனக்கு சொல்லி கொடுத்த அவரை கொண்டுதான் நான் இதை பேசுறேன். அதனால பரிசுத்தம் எனக்குள்ள இருந்து பேச வச்சதுனால 100% இது நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன் சொல்லுங்க, பரிசுத்தத்தை கொண்டு நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். பரிசுத்தத்தை கொண்டு நல்லா புரிஞ்சு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, எது வேணா செஞ்சுட்டு வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், எது வேணா பண்ணிட்டு வந்து என்னால பிரசங்கம் பண்ண முடியும், எது வேணா பண்ணிட்டு வந்து என்னால ஆராதனை செய்ய முடியும். கீழே இருக்கிறவங்க ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமோ இல்லையா, ஆனா மேல இருக்கிறவர். அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்பா நீ அற்புதம் அடையாளம் செஞ்ச அதெல்லாம் வேணாம், பரிசுத்தம் உள்ளவன். அடுத்து என்ன சொல்லுங்க, பரிசுத்தம் தேவசுத்தம். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமே. பரிசுத்தம் தேவசுத்தம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்தில் அதிகமா ஆயிட்டே இருக்கணும். அதான் அக்கிரம செய்யக்காரன் என்னை விட்டு அகண்டு போங்க, ஏன்னா நீங்க என்ன செய்யல, என் பிதாவின் சித்தத்தை செய்யல. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், வார்த்தை உனக்கு நேரா வரும் பொழுது சாஷ்டாங்கமா விழுந்துரு. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க.